அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கும். நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் வாங்க. நேற்றைய தினம் நான் பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு. நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் எக்ஸாக்டாக 22,783ன்னு சொல்லியிருந்தேன். இந்த லெவல் மார்க்கெட் இன்றைக்கி அந்த லெவலை எப்படி அழகாக பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த லெவலை போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் திருப்பி நம்மளோட ட்ரெண்டில் வந்திருக்கு பாருங்கள். நேற்றையோட வீடியோவை போய் பாருங்கள். நம்ம சொல்ல வேண்டியதை கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இந்த சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்னை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. திருப்பி எது வரைக்கும் விழலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லெவல் வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட் ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அது கீழே வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்மளோட லெவல்ஸை மார்க்கெட் எப்படி அழகாக போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொன்னேன். எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் எப்படி நின்றுருக்கு பாருங்களேன். இதுதான் நண்பர்களே டெக்னிக்கலுங்கிறது. இந்த டெக்னிக்கலை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெருசாக ப்ராஃபிட் பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்களால் நஷ்டத்தை பெருமளவில் தவிர்க்கிறதுக்கு டெக்னிக்கலை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கீங்களா. ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 22,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்துடும். சரிங்களா. இதுதான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. நாளைக்கான சப்போர்ட்டை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த லெவல் பார்த்துக்கிட்டிங்களா, நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா எக்ஸாக்டாக அதில் தானே மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் ட்ரெண்டு ப்ளஸ் சப்போர்ட்டு இன்றைக்கி டே லோ நான் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த லெவல் 22,700 அப்படிங்கிறது நாளைக்கான மேஜர் சப்போர்ட்டு. 700 பிரேக் பண்ணிடுச்சுன்னா 200 பாயிண்ட்ஸ் நிஃப்டி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டா சரிங்களா. இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டா 480 வரைக்கும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் இருக்கும். 22,050 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெவல் காமிக்குது. ஓகே. தென் ரெசிஸ்டன்ஸ் நான் கொஞ்சம் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். இந்த லெவல் 22,822 அப்படிங்கிற லெவல், இந்த லெவலில் இந்த லெவல் வச்சுக்குவோம். ஓகே. இன்றைக்கி ஒரு லெவலை இப்போ சேஞ்ச் பண்ணேன்னா அந்த லெவல், இந்த லெவலை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்குல்ல. ஓகே. 22,789 இந்த லெவல் ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட்டு இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 22,974 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 23,100 அப்படிங்கிற ஆல் டைம் ஹை தான் நெஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகே. நாளைக்கு நெஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துருவோம். மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்குது 22,700. 700 ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டா 600ங்கிறது ஒரு சப்போர்ட். அந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டா 500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத காமிக்குது. ரெசிஸ்டன்ஸ் 22,800 ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை விட்டால் 900 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை விட்டால் 23,000 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எவரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ், எவரி 100 பாயிண்ட் சப்போர்ட் இருக்குது. ஒரு பெரிய அளவில் ஓஐ டேட்டா பில்ட் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ஸ் 25 அந்த ரேஞ்சில் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. 24, 25 விக்ஸ் எந்த இடத்துல இருக்குது. விக்ஸ் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 24.17 இருக்குது. சரிங்களா. அப்போது வால்டைலிட்டி அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பெருசாக யாருமே யாரும் பொசிஷனை ஹோல்டு பண்ண விரும்புறதில்ல. பொசிஷனை அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க, இன்ட்ராடேயில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் எவரி 100 பாயிண்ட் சப்போர்ட் இருக்குது, எவரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா. மார்க்கெட் ஏதாவது ஒரு பிக் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கேப்பப்போ இல்லை ஒரு பெரிய நியூஸஸ் வந்துச்சுன்னா பெரிய கேப் டவுனோ ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல பொறுமையாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா. யாரும் பொசிஷனை ஹோல்டு பண்ணுறதுக்கும் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல மார்க்கெட் டபுள் பாட்டம் எடுத்துச்சு.
இந்த டபுள் பாட்டத்தை மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவலில் தான் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து குருஷியலாக நிற்கிது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்படி டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா நியூ ஹைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா லோவை பிரேக் பண்ணிடும். ஓகேவா? நிஃப்டியோட லெவல்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நேற்றுக்கு? ஃபஸ்ட்டு சப்போர்ட் என்ன சொல்லியிருந்தோம்? இந்த லெவல் 48,983ன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த லெவலில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே விழுந்திருக்கு பார்த்தீங்களா? அடுத்தது நம்மளோட சப்போர்ட் 48,500 சொன்னோம். எக்ஸாக்டாக அந்த லெவலில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. முடிஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 48,501 அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. இன்றைக்கி வந்து டே லோ வந்து ஒரு சப்போர்ட்டு 48,400 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அது கீழே வந்துச்சுன்னா 48,259 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அது கீழே வந்துச்சுன்னா 47,631 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து 49,680 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் மாற்றிக்கிறேன். இந்த லெவல் 48,663 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 49,322 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 49,652 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. அடுத்தது ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியும் வந்து எக்ஸாக்டாக இந்த லெவல் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுது அப்படிங்கும்போது அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஒரு சப்போர்ட்டு. இந்த ட்ரெண்டை நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவில் வந்து எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, சப்போர்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃபிப்னாசி லெவலை எடுத்து விட்டுக்கிறேன். மார்க்கெட்டை அகைன் மேலே போகும்போது புதுசாக ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்த டே லோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 21,600 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,500 அப்படிங்கிற லெவல் வந்து செகண்ட் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 21,263 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்விங் 21,731 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 22,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 22,140ங்கிற இந்த ஆல் டைம் ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது ஃபின் நிஃப்டிக்கு. மிட் கேப் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம் இந்த சேனலுக்குள்ளார வந்துச்சு. சேனலுக்குள்ளார வந்துட்டு இந்த சேனலை ரீடெஸ்ட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குமான்னு பார்த்தோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த சேனலை லோவை பிரேக் பண்ணி திருப்பி என்ன பண்ணுது அப்படின்னா கீழே வரத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போயும் நம்ம வந்து இன்டிசிஷனில் தான் மார்க்கெட் இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரியான சமயங்களில் கொஞ்சம் சேஃபாக தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். இன்டிசிஷனான ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்த வந்து பார்த்துங்க. இந்த 11,500 நேற்று சொன்ன அதே லைன் தான், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 11,500 ஒரு சப்போர்ட்டு, 11,439ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வச்சுன்னா 11,385 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இதை 11,589 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 11,632 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,784 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த லெவல் இந்த ஸ்விங்கை கூட ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்விங் வந்துருக்கு பார்த்தீங்களா 11,700, அதை ஒரு ஸ்விங்காக வச்சுக்கிட்டு அதை கூட நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நியூ ஹை வந்துச்சுல அந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்து ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மார்க்கெட்டுக்கு எந்த டைம் என்ன நியூஸ் வருது அப்படிங்கிறது தெரியாது. ₹1 இருக்கிற ப்ரீமியம் ₹100 போகலாம், ₹100 இருக்கிற ப்ரீமியம் ₹1 வரலாம். அதனால் வந்து சின்னதாக ஒரு ப்ரீமியத்தை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட பெரிய ப்ராஃபிட் வரும்.
நீங்கள் அதிகமாக அமௌண்ட்டு போட்டு ஒரு ப்ரீமியத்தை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட ஜீரோவில் முடியலாம். சரிங்களா? நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எப்போதுமே வந்து டெக்னிக்கலை எந்த இடத்துல எங்கே டெக்னிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும். நீங்கள் யாரோட உதவியும் இல்லாமல் மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கிட்டு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வந்து வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சேனலை வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு நம்ம சேனலோட வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வித்தின் 1 ஹவரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. சார் ஒரு 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கோம் சார், ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரோக்கரேஜோட இது ப்ரோக்கரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருந்ததுன்னா ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஏன்னா வந்து எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். 100% யாராலையும் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து ஒரு தோராயமானது தான், என்னோட வியூ தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.